ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நான் சமைச்சது. கொழுக்கட்டை, சுண்டல், வடை 3 தான் செஞ்சுருந்தேன். பாருங்கள், தோரணெல்லாம் கட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் எடுத்து ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை வேக வச்சுக்கிறேன். இன்னொரு ஸ்டவ்வில் பாகுக்கு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். பாகு பதம் தேவையில்லை, சும்மா கரைஞ்சா போதும். அடுத்து குக்கரில் ஊற வச்ச சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிடுறேன். பாருங்கள், கடலைப்பருப்பு வெந்த உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கடலைப்பருப்பு. இதை ஒரு கடாய் வச்சு அதில் போட்டு இந்த வெல்லம் கரைஞ்ச தண்ணியை கொஞ்சமாக லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி அதிலே ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ஒரு சைடு இருக்கும்போது இந்த பக்கம் கொழுக்கட்டைக்கு மாவு வறுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த கடலை மாவு வெல்லம் கரைசல்லே தேங்காவை அரைச்சி வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் கெட்டியாக வர அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதுதான் பக்குவம். கரெக்டாக வந்துச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இது கொழுக்கட்டைக்கு மாவு வறுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் போட்டு லைட்டாக வெதுன்னு தண்ணி வச்சு நல்லா கைவிடாமல் பிசைந்து பாருங்கள், பிசைந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருந்த சுண்டலை தாளிச்சிடலாம். தேங்காயெலாம் போடலைங்க இன்றைக்கி. தேங்காயெலாம் போடாமல் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வடைக்கு மாவு அரைச்சிட்டு வெறும் கடலை மாவு தான் ஊற வச்சுருந்தேன். அதை மிக்சியில் அடிச்சுட்டு கூட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கொஞ்சம் மாவுலேயே போட்டு பச்சை மிளகாய் அரைச்சிட்டேன். கொஞ்சமாக போட்டேன். இது அரிசி மாவு. தேவையான அளவு அரிசி மாவு 1 டீஸ்பூன் தான் போட்டேன். பெருங்காயத்தூள் போட்டேன். நெக்ஸ்ட்டு உப்பு, தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வடை போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கிடையிலேயே சாம்பார், சாதம் அதெல்லாம் அந்த ஸ்டவ்வில் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அதை நான் வீடியோவில் காட்டல உங்களுக்கு. பாருங்கள், வடை ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக கிறிஸ்பியாக வருங்க. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லா வரும். இது பாருங்கள், கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிருந்தேன். அந்த பூர்ணம் ரெடி பண்ணுறது காட்டியிருந்தேன் பாருங்கள். இந்த அச்சில் வச்சு பொறுமையாக செஞ்சு வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை ரெடி. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. டைம் எடுத்து தான் செய்யணும். இது இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் தனியாக எடுக்கும்போது. பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. சாதம், சாம்பார், சுண்டல், வடை, கொழுக்கட்டை. சாம்பாருக்கு சைட் டிஷ் எதுவுமே செய்ய முடியல என்னால். வெறும் வடை தான் செஞ்சுருந்தேன் நான். இது மட்டும் செஞ்சதை வச்சு நான் பிள்ளையாருக்கு படைக்க போகிறேன். பாருங்கள், சாதம், சாம்பார் போட்டாச்சு. சுண்டல், கொழுக்கட்டை, வடை, பழம்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். தூபம் காட்டிட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்குள்ளே பிள்ளையாருக்கு தீப ஆராதனை காட்டிட்டு கற்பூரம் கொளுத்தி தீப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாடியிலே ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு கரைச்சிருவோம். இந்த வீடியோவில் எளிமையான முறையில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறது அப்படின்றத பார்த்தீங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.